अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. நகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹ காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகஃ பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்ಛாவ்யவசீயதாம் நிஜகிருஹாத் பூர்ணம் விநிர்கம்யதாம் சங்கஸ்ஸத்சு விதீயதாம் பகவதோ பக்திர்தృఢாதீயதாம் சாந்த்யாதிஃ பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாஷு சந்த்யஜ்யதாம் தத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாட்சரமர்த்தியதாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். நம்ம இந்த சாதனா பஞ்சகம்ன்ற 5 ஸ்லோகங்கள்ல 2வது ஸ்லோகத்துல இருக்கோம். இதுல ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு படிப்படியா நம்ம வாழ்க்கையில எப்படி மோட்சத்தை நோக்கி முன்னேறுவது அப்படின்றத காமிச்சுட்டு இருக்கார். இதுல பிரம்மச்சரிய ஆசிரமத்திற்கு உகந்த கடமையான வேத அத்தியனத்தை பத்தி முதல்ல சொல்லி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா அந்த வேதத்துல சொல்லியிருக்கிற கர்மாவெல்லாம் முழுமையா செய்யணும்னா நம்ம கிரகஸ்தாசிரமத்தை ஏத்துக்கணும். அதனால கிரகஸ்த தர்மத்துல எப்படி கர்மா பண்ணுவது, என்ன கர்மாவை பண்ணுவது, எதை விடுவது, எதெல்லாம் விகித கர்மாவோ எதெல்லாம் நித்திய நைமித்திக கர்மம்னு நம்ம சொல்றோம், இதெல்லாம் வேதத்தினால விதிக்கப்பட்ட கர்மாக்கள். செய் என்று வேதத்தினால் நமக்கு சொல்லப்பட்ட கர்மாவை நம்ம செய்யணும். அதே மாதிரி வேதம் நிஷித்த கர்மான்னு இருக்கு, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதோ அதெல்லாம் நம்ம விட்டு விட வேண்டும். அது தவிர தன் ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற காமிய கர்மம்னு சொல்றோம், அதையும் அந்த கர்மங்கள் எல்லாமும் நம்ம ஒரு முமுட்சுவாக இருப்பவன் காமிய கர்மங்களையும் விட்டுவிட வேண்டும். இத மாதிரி தினமும் கர்மாவை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட யோக புத்தியோட செய்யும் பொழுது பாப்பங்கள் எல்லாம் நமக்கு விலகி இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு இச்சை, ஒரு ஆசையானது வளரும். அது வளருவதற்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எதுவுமே என்ன பூர்ணமாக திருப்தி பண்ண முடியாது. உலகில் நான் எதை அடைந்தாலும் அது எல்லாமே குறைகளை உடையதுதான். என்னையும் அது குறை உடையவனாக தான் காட்டுகிறது. ஒரு விஷயத்தை பத்தி நான் ஆசைப்பட்டாலே அது என்ன நமக்கு காட்டுறதுன்னா, நம்ம ஏதோ குறையை உடைய ஒரு அல்பமான ஒரு ஜீவன் அப்படின்றதுதான் அது காட்டுறது. ஆனா வேதம் என்ன சொல்றது, உனக்கு ஒரு குறையும் இல்லை, நீ பரிபூர்ணமான பிரம்ம வஸ்துன்றதுதான் வேதம் சொல்லி தருது. அதனால்தான் ஆசைகளின் பிடிகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும். நான் என்னையே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையை தவிர மற்ற ஆசைகள் எல்லாம் விட்டு இந்த முமுட்சுத்துவம்னு சொல்றோம். அதுதான் முமுட்சுத்துவம்னா எனக்கு மோட்சம் வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசை ஒன்று மட்டும் திடமாக இருக்கணும். அந்த ஆசையை பூர்த்தி செய்யணும்னா எனக்கு ஞானம், என்னை பற்றிய ஞானம் எனக்கு தேவை. அதனால ஜிக்ஞாசுவா மாறணும். முமுட்சுவாக இருப்பவன் ஜிக்ஞாசுனா எனக்கு ஞானம் வேண்டும் அப்படின்னு யார் ஆசைப்படுறானோ அவனுக்கு பேர் தான் ஜிக்ஞாசு. மோட்சம் வேண்டும் என்ற அந்த ஆசையானது ஆத்ம ஞானம் வேண்டும் என்று மாறி
அப்போ கிரகஸ்தாசிரமத்திலிருந்து வீட்டை விட்டு வனத்திற்கு போகணும், இல்லாட்டா பக்கத்துல எங்கேயாவது ஒதுக்குப்புறமாக போய் இருக்கணும். அதான் நிஜகிரகா தூர்ணம் வினிர்கம்யதாம்னார். அது வானப்பிரஸ்தாசிரமத்தை சொல்றது. அதனால இப்போ வானப்பிரஸ்தாசிரமத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். வானப்பிரஸ்தாசிரமத்துல சத்சங்கத்தை தேடி போக வேண்டும். ஏன்னா நம்ம யாரோட இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். எதோட இருக்கோம், இந்த காலத்துல மனுஷங்களே இல்லைன்னா கூட பல விஷயங்கள் நம்மளை தேடி வருது. இன்டர்நெட் மூலமா வருது, மொபைல் போன் மூலமா வருது, கம்ப்யூட்டர் மூலமா வருது. இத மாதிரி நம்ம எங்க போனாலும் நம்மளை துரத்திண்டே பல விஷயங்கள் நம்மளை இழுக்கிறது இந்த இந்த உலகத்துக்குள்ள, விவகாரத்துக்குள்ள. அதனால நம்ம அதனால அதுல எல்லாம் போய் விழாமல் சத்சங்கத்தை தேடி போக வேண்டும். சத்சங்கத்துக்கு ஏன் போகணும்னா, முதல்ல ஈஸ்வர பக்திய, அனன்ய பக்திய வளர்க்கணும். ஏன்னா வானப்பிரஸ்தாசிரமம்னு வரும்பொழுது நம்ம ஈஸ்வரனை நம்பியே வாழ வேண்டும். ஈஸ்வர பக்தியை வளர்த்துக்கணும். ஈஸ்வரன் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்தவரை நாம் தினமும் நினைத்து நன்றி சொல்ல வேண்டும், அவரை ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் பக்திர் திருடாதீயத்தாம்னு சொன்னார். பக்தியை, திருடமான பக்தியை வளர்த்துக்கணும். அனன்ய பக்தின்னு சொல்றார் பகவான் கீதையில. ஏன்னா ஈஸ்வரன் என்னை விட்டு வேறானவன் அல்ல. ஏன்னா ஈஸ்வரன் எல்லாமே ஈஸ்வரன் தான் நம்ம சொல்றோம். இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்றது நம்மளுடைய ஒரு திருஷ்டி. வேதத்தினுடைய திருஷ்டி என்னது? இருப்பதெல்லாம் இறைவனே. இங்க இருப்பது எல்லாமே இறைவன் தான்னா, அதனாலதான் பஞ்சபூத ஸ்தலங்கள்லாம் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஈஸ்வரனையே 5 பூதங்களாக பார்க்கிறோம். இந்த உலகமே எடுத்துட்டோம்னா 5 பூதங்களை தவிர வேற எதுவும் இல்லை. 5 மகாபூதம்னு சொல்றோம். ஆகாசம், வாயு, அக்னிஹி, அப்புறம் ஜலம், அப்புறம் பூமி, பிருத்திவி. இந்த 5மே லிங்கங்களாக தமிழ்நாட்டுல இருக்கு. காஞ்சிபுரத்தை எடுத்துட்டீங்கன்னா அங்க நம்ம பிருத்திவி லிங்கம் இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர்னு சொல்றோம், மண்ணினால் ஆன லிங்கம். அப்புறம் நம்ம திருவானைக்காவலுக்கு போனோம்னா திருச்சி கிட்ட இந்த ஜம்புகேஸ்வரம்னு சொல்றோம், ஜம்பு லிங்கம். ஜம்புனா நீர், தண்ணீர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில அக்னி லிங்கம் இருக்கு. அங்க மலையே லிங்கம் தான். அது மேல நம்ம கார்த்திகை தீபம்லாம் ஏற்றி அங்க இறைவனை அக்னியாக வழிபடுகிறோம். அப்புறம் ஆகாசத்திற்கு காளஹஸ்தீஸ்வரர் இருக்கார். அங்க அங்க இது வாயு லிங்கம். அங்க ஆகாசத்துக்கு சிதம்பரம். இந்த மாதிரி இறைவனையே இந்த பஞ்சபூதங்களாக நாம் வழிபடுவதற்கு என்ன காரணம்னா, இறைவன் இங்க இருப்பதெல்லாம் இறைவன் தான். ஏன்னா நம்ம உடலும் இந்த 5 பூதங்களால் தான் செய்யப்பட்டிருக்கு. நம்ம இந்திரியங்கள், மனசு, இதெல்லாம் கூட இந்த 5 பூதங்களால் ஆன பௌத்திகமான வஸ்துக்கள் தான். இது எல்லாமே இறைவன். சரி, அப்ப இந்த மாதிரி நாம தெரிஞ்சுக்கிற பொருள் தான் இறைவன் தான்னா, அப்ப நான் யாருன்னா, இதை தெரிந்து கொள்ளும் நானும் இறைவன் தான். ஏன்னா இறைவனே அறிவு வடிவாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். பேரறிவுன்னு சொல்றோம், இல்லாட்டா அறிவையே தெரிந்து கொள்கின்ற அறிவு இறைவன். அந்த இறைவனாக எனக்குள்ளும் அந்தர்யாமியாக உட்கார்ந்து கொண்டிருப்பவர் அந்த இறைவன் தான். இப்ப என்னை விட்டு விலகாமல் எப்பொழுதும் என் கூடயே இருப்பவர் இந்த இறைவன் அப்படின்ற அந்த ஞானத்தை வளர்க்கின்றோம்னா, அதுதான் அனன்ய பக்தின்னு சொல். என்னை விட்டு வேறாக இல்லாமல் யார் இருக்கிறாரோ எப்பொழுதுமே அவர்தான் இறைவன். அவரிடம் நாம் சரணடைய வேண்டும். ஏன்னா அவரிடம் சரணடைய வேண்டும்னா என்ன அர்த்தம்? இந்த சரணாகதின்றதையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். சரணாகத்தினா என்னிடம் இருக்கிற குறைகளை எல்லாம் அவரிடம் நான் கொடுத்து விட்டேன். அதையெல்லாம் நான் அவரிடம் அர்ப்பணம் செஞ்சுட்டேன். என்னிடம் இருக்கிற குறைகள் எல்லாம் அப்படின்னா, நான் குறையே இல்லாத பரிபூர்ணனாக இப்பதான் இருக்க முடியும். என்னுடைய குறை என்பது எதுவுமே இல்லை. இந்த உடல், மனசு, இதையெல்லாம் வச்சுதானே நான் குறைகள் உடையவன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இறைவனோடது தான். இது எதுவுமே என்னோடது இல்லை. அவரிடம் நாம் இந்த மாதிரி அவரோடது எதுவோ அதை அவர்கிட்டயே கொடுத்துட்டு சரணடைய வேண்டிதான். மீதம் இருப்பது என்னன்னா, அனந்தமான ஆனந்தமான இந்த ஞான வஸ்து ஒண்டிதான் இருக்கு. அதுதான் நான். இதுதான் வேதத்தினுடைய திருஷ்டி. இந்த ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு தான் நம்ம தயார்படுத்திக்கணும்.
இப்போ இந்த மாதிரி ஒரு அனன்ய பக்தியோட ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு என்ன ஆகும்னா மனசு இதெல்லாம் வந்து இந்திரியங்கள் இதெல்லாம் ஒரு கட்டுக்குள்ள வந்துடும் தானாகவே. அதுதான் இங்க சாந்தியாதிகின்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். சமதமாதி ஷட்க சம்பத்தின்னு சொல்றோம். சாந்தியாதிகி பரிச்சீயதா திடதரம் கர்மாசு சந்தஜ்யதா. இப்ப இந்த மாதிரி அனன்ய பக்தியோட இந்த சமதமாதி ஆறு ஆறு தகுதிகள் சொல்லியிருக்கு சமாதின்னு. சமம்னா வந்து மனச கட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறது. தமம்னா இந்திரியங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது. அப்புறம் உபரத்தினா தேவையில்லாத கர்மாவெல்லாம் செய்யாமல் நம்ம வந்து விலகி இருப்பது. கர்மாவெல்லாம் எது அவசியமோ அதை ஒண்டிதான் செய்யணும், மற்றது எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு விலகி இருப்பது. அப்புறம் திதிக்ஷானா எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனசு. இந்த வானமே இடிந்து விழுந்தாலும் அதனால் கலங்காமல் இருக்கும் ஒரு தன்மை, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த மனசு தான் இருந்தா அதுக்கு பேர் திதிக்ஷான்னு பேர். அதுவும் திதிக்ஷான்னு நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவனையோ திட்டின்றோ ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்கிறதுன்னு கவலைப்பட்டு ஏத்துக்கிறது இல்லை. எதுவா இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ள, ஒரு இடுக்கண் வருங்கால் நகுகன் சொன்ன மாதிரி ஒரு புன்னகையோட எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை தான் வந்து திதிக்ஷான்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஸ்ரத்தான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஞானத்தை அடையணும்னா ஸ்ரத்தை வந்து மிகவும் முக்கியம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு பகவான் சொல்றார் கீதையிலையும். ஸ்ரத்தை இருந்தால்தான் ஞானம் பிறக்க முடியும். ஏன்னா இங்க ஸ்ரத்தைன்னு நம்ம சொல்றது குரு சாஸ்திர வாக்கியேஷு ஆஸ்திக்ய புத்தின்னு சொல்றோம். குரு மற்றும் சாஸ்திரம் என்ன நமக்கு சொல்லி தராங்களோ அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நம்புறவன் தான் வந்து ஸ்ரத்தாவுடன் இருப்பவன். இப்ப குருவும் சாஸ்திரமும் எனக்கு பிரமாணம், எனக்கு அறிவை கொடுக்கக்கூடிய சாதனம். எனக்கு முதல்ல புரியலனா கூட என்னுடைய குரு தப்புன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டா அப்ப ஸ்ரத்த இல்லைன்னு அர்த்தம். ஸ்ரத்த எப்ப இருக்குன்னா எனக்கு புரியலனா கூட நான் வந்து குரு சொல்றது தப்புன்னு எடுத்துக்காம இன்னும் கேள்வி எல்லாம் கேட்டு அத சரியாக ஐயம் தெளிந்து, இந்த சந்தேகங்கள் தெளிதல்ன்றது ரொம்ப முக்கியம் சாஸ்திர பட்டணத்துல. முதல்ல வந்து சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கேட்கிறோம், அதுக்குதான் சிரவணம்னு சொல்றோம். மனநம்னு ஒரு படி இருக்கு. அதுல அந்த மனநத்துல வந்து ஐயம் தெளிதல், சந்தேகம் தெளிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சாஸ்திரம் இப்படி சொல்றது, ஆனா நான் வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. இப்ப எது சரி எது தவறு, ஏன் சாஸ்திரம் சொல்றதுதான் சரி அப்படின்றதையும் நம்ம யோசித்து கேள்விகள்லாம் கேட்டு தெளிந்து சந்தேகம் இல்லாத ஒரு ஞானத்தை அடையணும். ஏன்னா சந்தேகம் இருக்கிற இடத்துல ஞானம் இருக்க முடியாது. அதே மாதிரி வெறும்னா வந்து நான் என் குரு சொல்றாரு அதனால நான் நம்புறேன்னு சொன்னாலும் ஞானம் கிடையாது. ஞானம்ன்ற இடத்துல நம்பிக்கையோ சந்தேகமோ இருக்க முடியாது, தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து நீங்க பிசிக்ஸ் கத்துக்க போறீங்க, ஒருத்தர் வந்து E=mc² அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லி தராரு. ஏன்னா சரி அவர் பெரிய ப்ரொஃபசர் அதனால அவர் சொல்றதை நான் நம்புறேன்னு சொன்னா அது ஞானம் கிடையாது. ஏன் வந்து E=mc²ன்றது சரி, அது எப்படி அந்த ஈக்குவேஷன் ஆனது வந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா. அந்த மாதிரி இங்க வந்து தத்துவமசின்றதும் ஒரு ஈக்குவேஷன் தான். குருவானவர் உங்களுக்கு தத்துவமசின்னு சொல்லி கொடுத்தா நான் எப்படி அந்த மாதிரி ஜெகத்காரணமான பிரம்மனாக இருக்க முடியும்னா முதல்ல தோன்றது. பார்த்தா எதுவும் இது ரெண்டும் வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியலையே, ஒரு சைட்ல நான் இருக்கேன் ஒரு சைட்ல பகவான் இருக்காருன்னா அது எப்படி ஒன்னாக ஆக முடியும்னா அது சரியா கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதான் அர்ஜுனனே வந்து பல கேள்விகள் கேட்டதுனால்தான் பகவத்கீதை 18 அத்தியாயமா இருக்கு. இதோட 2வது அத்தியாயத்து கடைசியிலேயே பகவான் அவர் என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துடுறாரு அர்ஜுனனுக்கு. ஆனா அர்ஜுனனுக்கு தெளிவில்லை, அதனால அவன் திருப்பியும் கேள்வி கேட்கறான். நீ என்ன குழப்பறா மாதிரி எல்லாம் சொல்றியன்னா வேற சொல்றான் பகவான் கிட்ட. குழப்பறா மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க உபயோகப்படுத்தி ஏன் இப்படி சொல்றீங்க, எனக்கு தெளிவா சொல்லுங்கன்னு திருப்பி 3வது அத்தியாய ஆரம்பத்துல அவன் கேள்வி கேட்கறான். வியாமிஸ்ரேனேவ வாக்கியேன புத்தி மோகய சீவமேன்னு சொல்றான். என் புத்தியை மோகம் அடைய வைக்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க, எனக்கு வந்து தெளிவா சொல்லி கொடுங்க. ததேகம் வத நிச்சித்ய,
எது நான் செய்யணும்ன்றத நிச்சயமா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்றான். ஆனா பகவான் என்ன சொல்றார்? நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லிக் கொடுத்த இந்த அறிவை வைத்து நீ முடிவு செய். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய சிறப்பே. ஏன்னா குருவானவர் உங்களுக்கு சொல்லித்தரார். அந்த ஞானமானது உங்களுடைய ஞானமாக ஆகி உங்க வாழ்க்கையில அந்த ஞானம் வெளிப்படணும். அது தவிர உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் முடிவு எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த ஞானத்தை ஒத்து இருக்கணும். அது உங்களுடைய முடிவாக இருக்கணும், உங்களுடைய ஞானமாக இருக்கணும். அது கடைசியில அதான் 18வது அத்தியாயத்திலையும் கீதையில பகவான் என்ன சொல்றாருன்னா, யதேச்சசி ததா குருன்ட்டார். நீ எப்படி உன்னுடைய ஆசை என்னவோ, இப்ப நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டேன். இப்ப நீ முடிவெடு என்ன பண்ணணும்ன்றத, நீ சண்டை போடணுமா இல்லையா, இங்க இருந்து ஓடி போய் எங்க காட்டுல இருக்கணுமான்றதெல்லாம் நீ முடிவு செய் அப்படின்ட்டார். யதேச்சசி ததா குரு. இதேதான் நம்ம பாரம்பரியத்துல இருக்கிற எல்லா குருமார்களும் நாங்க சொல்லிதான் தர முடியும். அது உங்களுடைய அறிவாக ஆகணும். குருவினுடைய அறிவை என்னுடைய அறிவாக ஆக வேண்டும். அப்பதான் அந்த மாணாக்கனுக்கு சித்தி ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி என்னுடைய அறிவை நான் பெற வேண்டும்னா முதல்ல ஸ்ரத்தையிலிருந்து ஆரம்பிக்கணும். குரு சொல்றது தப்புன்னு ஒருத்தன் நினைச்சிட்டான்னா அப்ப அந்த குரு கிட்ட உட்கார்ந்து படிக்க முடியாது, போக வேண்டியதான். அதனால குருவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. குருவிடம் கேட்கணும்னு வந்த நமக்கு தான் நஷ்டம். இந்த மாதிரி ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தை இது எல்லாம் இருந்ததுன்னா சமாதானம்னு சொல்றோம். சமாதி இங்க அஷ்டாங்க யோகமும் வந்துடுறது. அஷ்டாங்க யோகத்திலையும் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இதெல்லாம் சொல்றோம். பிரத்யாகாரம், தியானம், இது மாதிரி 8 அங்கங்களா சொல்லப்பட்டிருக்கு. யமம், நியமம். எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும், எதையெல்லாம் நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் யமம், நியமம். அப்புறம் ஆசனம், ஒரு இடத்துல உட்கார முடியணும். ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணனா ஒரு 48 நிமிஷமாவது, ஒரு மண்டலமாவது ஒருத்தரால உட்கார முடியணும் ஒரு இடத்துல. அதுக்குள்ளேயும் இடுப்பு வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறதுனா அப்ப ஆசன சித்தி இல்லைன்னு அர்த்தம். அதுக்குதான் யோகாசனங்கள்லாமும் பயிற்றுவிக்கிறது. எதுக்குன்னா ஒரே இடத்துல எந்த விதமான ஒரு உபாதைகளும் இல்லாமல், உடல் உபாதையெல்லாம் இல்லாம உட்காரக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். அதுவும் இந்த சமம் காய சிரோ கிரீவம்னு சொல்றார் பகவான் தியான யோகத்துல கூட. என்ன, உடல், கழுத்து, தலை இதெல்லாம் ஒரே கோடாக, நேர்கோடாக உட்காரணும். அப்புறம் அது அசையாமல் உட்காரணும். அச்சலம் ஸ்திரஹா, ஸ்திரமாக அசையாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு உடல் ஒத்துழைப்பு தரணும். அதுக்கு என்ன ஆசனம்லாம் செய்யணுமோ, என்ன உடற்பயிற்சி எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு உங்க உடலை ஒழுங்கா வச்சுக்கணும். அப்புறம் பிராணாயாமம், மூச்சு எப்படி இழுக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். மூச்சின் வழியாக மனசை நம்ம அடக்கலாம். முதல்ல எப்படி மூச்சு விடுறோன்றதுல ஓரளவு அத நம்ம நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்தோம்னா அதன் வழியாக மனசுக்கும் நமக்கு ஒரு கட்டுப்பாடு எடுத்துன்னு வர முடியும் மனசுக்குள்ளும். அதனால்தான் பிராணாயாமம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் பிரத்யாகாரம்னா என்னது? ஆகாரம்னு நம்ம சொல்றோம். எதெல்லாம் சாப்பிடுறோமோ அதெல்லாம் ஆகாரம். எதையெல்லாம் உட்கொள்கிறோமோ அதையெல்லாம் ஆகாரம். சாதாரணமா சாப்பாடா ஆகாரம்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய இந்திரியங்கள், புலன்களின் வழியாக என்னெல்லாம் உள்ள போறதோ அதெல்லாமும் ஆகாரம் தான். கண்ணு வழியா எதை பாக்குறீங்களோ அது ஆகாரம். காது வழியா எதை கேட்கறீங்களோ அதுவும் ஆகாரம் தான். மூக்கு வழியா எதை முகர்றீங்களோ அதுவும் ஆகாரம் தான். ஏன்னா இது எல்லாமே நமக்கு உள்ள போறது. பிரத்யாகாரம்னா என்ன? ஆகாரத்திற்கு எதிர்மறை அது. இது எதையும் உள்ள விடாம வச்சுக்கிறது தான் பிரத்யாகாரம். 5 புலன்களையும் தன் கட்டுக்குள்ள வச்சு புலன் விஷயங்கள்லாம் என்ன பாதிக்காம வைத்திருப்பதுதான் பிரத்யாகாரம்னு சொல்றோம். அப்புறம் தாரணம், ஒரே விஷயத்தை பத்தி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை தாரணம்னு சொல்றோம். ஒரு விஷயத்த மனசுல வச்சோம்னா அது மனசுலயே அதை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் தாரணம்னு சொல்றோம். தாரணம்னா தாங்குவது. ஒரே விஷயத்த மனசுல தாங்கக்கூடிய தன்மை இருக்கணும். இல்ல மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடிடுறது. சரியா? ஓட விடாமல் ஒரு விஷயத்த பத்தி முதல்ல நினைக்க ஒரு மனதாக இருக்க கூடிய ஒரு தன்மை. அப்புறம் தியானம்னா என்னது? அப்ப ஒரு மனசான இந்த மனசை வச்சு எதை யோசிக்கிறோன்றது முக்கியம். தியானம்னு நம்ம சொல்லும் பொழுது சகுண பிரம்ம விஷய மானச வியாபாரம்னு சொல்றோம். ஏன்னா ஈஸ்வரனை பத்தின ஈஸ்வர சிந்தனையே
ஒரு எண்ணெய் விழும்போது எப்படி விழறதோ தாரையாக, அப்படியே அதுல எந்த விதமான கேப் எல்லாம் இல்லாம விழருது. சரியா? இந்த மாதிரி நம்மளுடைய மனசும் ஒரே விஷயத்தை பத்தி, ஈஸ்வரனை பத்தியே எப்பொழுதுமே நினைக்கக்கூடிய அந்த தன்மை. ஈஸ்வரனை பத்தின்னு சொல்லும்போது உபாசனை. வேதாந்தத்துல வரும்பொழுது வேதம் நம்மளை பத்தி என்ன சொல்லியிருக்கோ, மகா வாக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதையே நம்ம மனசுல வச்சுண்டு அந்த சிந்தனையோடையே இருக்கிறது. அது தியானம். இந்த மாதிரி தியானத்திலேயே இருக்கும்பொழுது என்னது, சமாதியிலும் சமாதினா நம்ம மனசு அந்த எதை பத்தி தியானிக்கிறோமோ அதுலயே லயித்து இரண்டரை கலந்து விடுவது. ஏன்னா சாதாரணமா ஒண்ணுத்த நினைச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறவன் நினைக்கப்படும் எண்ணம்னு அதுல வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த வேறுபாடே இல்லாம எல்லாம் ஒன்னாக லயமாயிடுச்சுன்னா அதுதான் சமாதின்னு சொல்றோம். இந்த அஷ்ட அங்கங்களும் ரொம்ப முக்கியம். சாந்தியாதின்னு சொல்ற இடத்துல அஷ்டாங்க யோகமும், இந்த வானப்பிரஸ்தியாக இருப்பவன் அஷ்டாங்க யோகத்திலும் சாதனை செய்யலாம். இல்லாட்டா பக்தி ஜபங் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸ்ரீவித்யா உபாசனை, பலவிதமான உபாசனைகள் இருக்கு, பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு. நம்மளுடைய பாரம்பரியத்துல, சம்பிரதாயத்துல மிகவும் சிறப்பான விஷயம் என்னன்னா, இதுதான் அப்படின்னு கிடையாது. நீங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு பல விதமான வழிகள் இருக்கு. பல விதமான யோகங்கள்லாம் சொல்றோம். அதுதான் இப்ப கூட அஷ்டாங்க யோகமா இருக்கலாம், இல்லாட்டா நம்ம கர்ம யோகம்னு சொல்றோம் சாதாரணமா. அதுல பக்தியும் அடங்கிதான் இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான யோகங்கள், எந்த யோகத்தை வேணாலும் நீங்க பின்பற்றலாம். ஆனா இந்த சமாதி ஷட்க சம்பத்தியான தகுதிகளை நீங்கள் பெற வேண்டும். தகுதியெல்லாம் பெற்று விட்டாச்சுன்னா நீங்க அடுத்த படிக்கு போகணும். இப்போ ஒருத்தன் 5வது படிச்சுட்டு இருக்கான்னா 5வது வரைக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு நான் 5வதுலயே தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. சரியா? 5வது விட்டு 6வது போகணும், இல்லாட்டா ஹைஸ்கூலை விட்டு காலேஜுக்கு போகணும். அந்த மாதிரிதான் நீங்க கிரஸ்தனாக இருந்து பல கர்மாக்களை செய்து உங்களை தயார்படுத்திண்டாச்சு. வானப்பிரஸ்தனாக இருந்து உபாசனைகள், ஜபங்கள், அஷ்டாங்க யோகம் இதெல்லாமும் செய்து உங்களை தயார்படுத்திண்டாச்சுன்னா இப்போ நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்? அப்போ அதை விட்டு அடுத்த படிக்கு செல்லணும். அதுதான் திருடத்தரம் கர்மாசு சந்தியஜ்யதா. அப்படின்னா என்ன? கர்மா, எல்லா கர்மாக்களையும் திடமான ஒரு மனசோட விட்டு விட வேண்டும், தியாகம் செய்து விட வேண்டும். சந்தியஜ்யதாம். ஏன்னா வேதத்திலையும் சொல்லியிருக்கு, ந கர்மணா ந பிரஜயா தனே ந தியாகே நைகே அமிர்தத்வமா நசுகு அப்படின்னு. அமிர்தத்துவமானது, அமிர்தத்துவம் அப்படின்றதுதான் மோட்சம். எனக்கு மரணமே இல்லாத ஒரு நிலை, நான் அனந்தமான ஆனந்தமான சொரூபம்னு தெரிஞ்சுக்கிறது தான் அமிர்தத்துவம். அந்த அமிர்தத்துவத்தை எப்படி அடையிறதுன்னா கர்மாவினால் அடைய முடியாது. நான் கர்மனா பிரஜையா, உங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் பெற்றுங்க பெரிய குடும்பஸ்தனா இருந்தாலும் அடைய முடியாது. அவங்க உங்களுக்காக பித்திரு கர்மாலாம் பண்ணாலும் உங்களால அதை அடைய முடியாது. நான் கர்மனா ந பிரஜையா தனேன, எவ்வளவுதான் தனம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் பெரிய செல்வந்தனாக நீங்கள் இருந்தாலும் இந்த அமிர்தத்துவத்தை அடைய முடியாது. பிருதாரண்யக உபநிஷத்துல ஒரு கதை இருக்கு. யாக்ஞவல்கியர், அவருக்கு நிறைய செல்வம் இருக்கு. ஏன்னா ஜனகர் மாதிரி ராஜாக்கள்லாம் அவருக்கு நிறைய தானமா கொடுத்தாங்க அந்த காலத்து. 1000 பசுக்கள், அந்த பசுவினுடைய கொம்புல தங்கம் எல்லாம் கட்டி இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு தானம் கிடைச்சிருக்கு. அதனால அவர் பெரிய குருகுலம் நடத்திட்டு இருக்கார். நிறைய செல்வம் இருக்கு. அவருக்கு 2 மனைவிகள், காத்தியாயினி, மைத்ரேயின். அவருக்கு ஆனா என்ன, சரி இனிமேல இந்த செல்வம் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு நான் சன்னியாசம் எடுத்துக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அவர் ஏற்கனவே வித்வான். அதனால அவர் சன்னியாசம் எடுத்துக்கிறாருன்னா அதுக்கு பேர் வித்வத் சன்னியாசம்னு பேர். ஏன்னா இந்த ஞானத்திற்கு ஒத்த ஒரு வாழ்க்கை முறை எதுனா அது சன்னியாச ஆசிரமம் தான் அப்படின்றது சாஸ்திரமே சொல்றது. இப்போ அவர் போய் என்ன சொல்றாரு, என்கிட்ட இந்த மாதிரி அவருடைய 2 மனைவிகளையும் கூப்பிட்டு, என்கிட்ட இவ்வளவு சொத்தெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பாதி பாதியா நான் பிரிச்சு தந்துடுறேன், இனிமேலேருந்து இதெல்லாம் நீங்க தான் நிர்வகிக்கணும், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு நான் போறேன், காட்டுக்கு போறேன்றாரு அவர்.
இப்போ மைத்ரேயி என்ன சொல்றா, காத்தியாயினி வாங்கிட்டு போயிட்டா அது எல்லாத்தையும் சந்தோஷமா. மைத்ரேயி ஒரு கேள்வி கேட்கிறா, இவ்வளோ தனம்லாம் இருக்கே, இதுல இருந்து எனக்கு அமிர்தத்துவம் கிடைக்குமா அப்படின்னு. அப்ப யாக்ஞவல்கியர் சொல்றாரு, இந்த அமிர்தத்துவம் அமிர்தத்துவம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்ற. வித்தேன நைவ ஆஷா, நீ அதை நினைச்சே பார்க்க முடியாது, இந்த தனம் எல்லாம் உனக்கு அமிர்தத்துவத்தை கொடுக்க முடியாதுன்ற. அப்ப அவ சொல்றா, அப்ப நீ அமிர்தத்துவத்தை நோக்கிதானே போற, எனக்கும் அதை சொல்லிக் கொடுன்னு கேட்கிறா. அப்ப அவர் சொல்லித்தரார் தன்னுடைய மனைவிக்கே. அதான் மைத்ரேயி பிராமணம்னு இருக்கு, அழகான ஒரு தொகுதி அது பிருதாரண்யக உபநிஷத்துல, மிகவும் முக்கியமான பகுதியும். இந்த ஆத்ம வித்யா அதுலதான் ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோத்தவியா மந்தவியான்னு இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் எல்லாம் விதிச்சிருக்கிறது இந்த மைத்ரேயி பிராமணத்துலதான். மைத்ரேயி கேள்வி கேட்டா அவர் சொல்றார், அமிர்தத்துவத்தை நீ வித்தேன நைவ ஆஷான்னு சொல்லிடுறார். ஒரு எந்த விதமான செல்வமாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு இந்த அமிர்தத்துவம் கிடைக்க வாய்ப்பில்லை. எப்படி அமிர்தத்துவத்தை அடைவதுன்னா, ஒரு குருவிடம் போய் நாம் சாஸ்திரத்தை தான் படிக்கணும், வேற வழியே கிடையாது. அதனாலதான் ஆனா அந்த காலத்துல என்ன சொன்னா, சந்நியஸ்ய சிரவணம் குறியாத்துன்னு ஒரு ஒரு சொல்லிருக்கு. இந்த மாதிரி சந்நியாசம் எடுத்துட்டு போய் சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணு. அதனாலதான் இங்க முதல்ல திருடத்தரம் கர்மாசு சந்தியஜ்யதான்றது இருக்கு. ஏன்னா இவ்வளவு காலம் நம்ம வேதமே விதித்ததுனால நம்ம கர்மா எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த வேதமே உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை தர்றது. எப்படி சந்நியாச ஆசிரமத்தை சாஸ்திரோக்தமா நம்ம ஸ்வீகாரம் பண்ணிட்டோம்னா, இப்போ வேதமே நம்மளை கர்மாவிலிருந்து விடுவித்து நீ வேற எதுவும் செய்ய வேண்டாம். சந்நியாச ஆசிரமம்ன்றது நம்ம வாழ்க்கையே சுலபமாக்கிக்கிறது தான் ஒரு விதத்துல. ஏன்னா சன்னியாசியாக இல்லாதவர்களுக்கு பலவித கடமைகள் இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ ஒரு நாட்டின் பிரஜையாகவோ வேலையை கொடுப்பவனாகவோ முதலாளியாகவோ இல்லட்டா வேலை செய்யறவனாகவோ, இந்த மாதிரி பல விதமான ரோல்னு நம்ம சொல்றோம் ஆங்கிலத்துல. ஒவ்வொரு ரோலுக்கும் ஒரு கடமை இருக்கு, ஒரு டியூட்டி இருக்கு. அதுல இருந்து நம்ம விடுபட முடியாது. ஒரு தார்மீகனாக இருந்தால் நம்ம கடமையை நம்ம செஞ்சாகணும். ஏன்னா கடமையை செய்வதே இறைவனுடைய அர்ச்சனை அப்படின்னு பகவான் சொல்றார். சொகர்மனா தமபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவகான்னு, உன்னுடைய சொக்கர்மாவையே செய்து நீ சித்தியை அடைவாயாக அப்படின்னு பகவான் சொல்றார் கீதையில. ஆனா இந்த ஆத்ம ஞானத்தை நான் பெற வேண்டும் என்றால் எப்படி இந்த கடமையில இருந்து எல்லாம் விடுபட்டு வெறும்ன இந்த இந்த ஆத்ம ஞானத்திலேயே நான் அதிலேயே திளைப்பது? அதுக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் எப்படி பண்றதுன்னா, அப்ப எனக்கு இந்த கடமையில இருந்தெல்லாம் விடுதலை வேண்டும்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எப்படி விடுவிச்சுக்கிறதுனா, சாஸ்திரமே உங்களை அதுக்கு அனுமதிக்கிறது. சாஸ்திரத்துடைய அனுமதியோட நீங்க சன்னியாசாசிரமம் எடுத்துட்டு, சன்னியாசியா இருப்பவனுக்கு 2 ரோல் தான் இருக்கு. என்னது? சன்னியாசியானவன் சிஷ்யனாக இருக்கலாம், இல்லாட்டா குருவா இருக்கலாம். இது 2 தான். சன்னியாசின்றவன் ஒரு நாட்டின் பிரஜை கூட கிடையாது அந்த காலத்துல. அதனாலதான் அவங்க எங்க வேணா போலாம். அவங்களுக்கு வேற எந்த பந்தமும் கிடையாது. மகன் சன்னியாசி ஆயாச்சுன்னா மகனும் கிடையாது, மகளும் கிடையாது, கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, எதுவுமே. அது எல்லாத்திலிருந்து விடுதலை, அந்த பந்தங்களில் இருந்தெல்லாம் விடுதலை வந்துடுறது. நீங்க வெறும் சிஷ்யனாக இருக்கலாம், இல்லாட்டா குருவாக இருக்கலாம். இப்போ சிஷ்யனாக இருக்கணும்னு சன்னியாசம் எடுத்துட்டா அதுக்கு பேர் விவிதிஷா சன்னியாசம்னு பேரு. ஏன்னா விவிதிஷானா ஏத்தும் இச்சான்னு சொல்றோம். ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையோட ஜிக்ஞாசாவோட ஒருத்தன் சன்னியாசம் எடுத்துட்டானா அது விவிதிஷா சன்னியாசம்னு சொல்றோம். ஆனா கிரகஸ்தாசிரமத்திலேயே இல்லாட்டா வானப்பிரஸ்தாசிரமத்திலேயே கூட ஞானம் ஏற்படலாம். ஞானம் வந்த அப்புறமும் இந்த ஞானத்தை ஒத்து இருக்கிற வாழ்க்கை முறை சன்னியாச ஆசிரமம் தான் ஒருத்தர் நினைச்சுட்டு சன்னியாசம் எடுத்துட்டா யாக்ஞவல்கியர் மாதிரி அதுக்கு பேர் வித்வத் சன்னியாசம்னு பேர். இந்த மாதிரி 2 விதமான சன்னியாசமும் இருக்கு. சன்னியாசத்துல அது தவிர பல வகைகளும் இருக்கு. குட்டீச்சகன், பகூதகன், ஹம்ச சன்னியாசி, பரமஹம்ச சன்னியாசின்னு வேற ஒரு விதமான ஒரு பாகுபாடு இருக்கு. குட்டீச்சகன்ற வீட்டை கிட்டேயே ஒரு குடிசையை கட்டிண்டு
அதுல இன்னும் சில கர்மாக்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பவன் பேர் குட்டீச்சக்கன்னு பேர். பௌதகன்னா பல இடங்களுக்கு எல்லாம் போய் அவங்க வந்து இந்த ஒரு ஒரு விதத்துல பரிவிராஜகன்னு சொல்லலாம். எங்கேயும் தங்காமல் பல இடங்கள்ல சென்று அங்கெல்லாம் இருந்தாலும் இந்த சாதாரண கிரஸ்த வாழ்க்கையில் இருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று அதன் மேல் ஒரு வைராகியம் வந்து இந்த மாதிரி பல இடங்களுக்கு போயிட்டு இருக்கிறவர். அப்புறம் ஹம்ச சன்னியாசின்றவர் இதெல்லாம் கூட இல்லாமல் வெறும் சாதனா தான் நான் பண்ணணும், வேற எதுவும் எனக்கு தேவையில்லைன்னு இருப்பவர் ஹம்ச சன்னியாசி. பரமஹம்ச சன்னியாசின்றவருக்கு எந்த விதமான விதிகளும் கிடையாது. அவர் ஞானி. இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்து இல்லாட்டா ஆத்ம ஞானத்திலேயே சிரவண மனன நிதித்தியாசனம், அந்த ஆத்ம ஞானத்துக்கு தேவையான கரணங்கள் அதிலேயே மும்முரமாக இருப்பவர் பரமஹம்ச சன்னியாசி. இந்த மாதிரியும் சன்னியாசிகள் வேறுபடுத்தி நம்ம பார்க்கலாம். வித்வத் சன்னியாசி, விவிதிஷா சன்னியாசின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சன்னியாசாசிரமத்தை எடுத்துட்டா என்ன பண்ணணும்னா சத்வித்வான் உபசிருப்பியதாம். சத்வித்வான்றது இங்க ஒரு குருவை தான் சொல்லியிருக்கு. இந்த காலத்துல குரு கிட்ட ஒருத்தன் போறேன்னு சொன்னாலே அது ஒரு சில பேருக்கு அதுலயே பிரச்சனையெல்லாம் இருக்கு. குரு இல்லாமல் இந்த ஞானம் அடைய முடியாது. அது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். உபனிஷதே சொல்றது, விஜயானார்த்தம் ச குருமேவ அபிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். எந்த மாதிரி குரு கிட்ட போறதுன்னா, குருவானவர் ஸ்ரோத்ரியனாக இருக்க வேண்டும், பிரம்மனிஷ்டனாக இருக்க வேண்டும். ஸ்ரோத்ரியம்னா என்ன? அவரே ஒரு குரு கிட்ட சரித்திரம் எல்லாம் படிச்சவரா இருக்கணும். இந்த பரம்பரையே இல்லாமல் சம்பிரதாயமே இல்லாமல் இருப்பவர்கள் கிட்ட நம்ம போகக்கூடாது. யாருக்கு அவருக்கே குரு இல்லையோ அவர்கிட்ட எல்லாம் போனா அவங்களுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஏன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, தனக்கு தெரிந்திருந்தாலும் அதை சொல்லிக் கொடுக்கவும் தெரிஞ்சிருக்கணும். எப்படி சொல்லிக் கொடுப்பது என்பதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த விஷயம் வந்து சூக்ஷ்மமான விஷயம். இது சுலபமாக இதுதான் ஆடு, இதுதான் மாடுன்னு காட்டி சொல்லிக் கொடுக்கிற மாதிரி விஷயம் இல்ல. இந்த ஆத்மாவானது, ஏன்னா இது இந்திரியங்களுக்கு விஷயம் ஆகாதது, மனசுக்கும் விஷயம் ஆகாதது. இந்திரியம், மனசு இது எதுக்குமே விஷயம் ஆகாத, ஆனால் இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாக இருக்கிற இந்த ஆத்மாவை சொல்லிக் கொடுக்கறதுன்றதே ஒரு சூக்ஷ்மமான விஷயம். அதை எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு தெரிஞ்சவர்கிட்ட தான் நம்ம போனோம். இப்படி தெரியணும்னா அவரே வந்து தன்னுடைய குரு கிட்டே தெரிஞ்சிருக்கு. குரு தனக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதே வழிமுறையில சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சிருக்கணும் ஒருத்தர். அப்பதான் அவர் ஸ்ரோத்ரியம். மாத்திரம் இல்ல, இந்த அந்த அறிவானது அவர் வாழ்க்கையிலையும் வெளிப்படணும். இந்த வேதத்தினுடைய திருஷ்டியே உள்வாங்கி அதன்படியே யார் வாழ்ந்துட்டு இருக்கிறாரோ அவர் தான் பிரம்மனிஷ்டம்னு சொல்றோம். பிரம்மனிலேயே நிஷ்டை யாருக்கு இருக்கிறதோ, இந்த ஆத்மாதான் பிரம்மன் அப்படின்ற அந்த ஞானமானது, அந்த ஞானத்திலேயே யார் திளைத்து இருக்கிறாரோ அவர்தான் பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்லக்கூடியவர்கிட்டதான் போய் நம்ம கத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவர் தான் சத்வித்வான் இங்க சொல்லிருக்கு. சத்வித்வான், சத்குரு அப்படிலாம் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கிற குரு கிட்ட போனோம். போய் என்ன பண்ணோம்னா, எந்த மாதிரியான எண்ணத்தோட நம்ம குரு கிட்ட போனோம், அவருக்கு எந்த விதமான சேவையாக இருந்தாலும் நம்ம செய்யறதுக்கு தயாரா போனோம். அதுதான் வந்து உபனிஷத்துலயும் சமித் பாணிகின்னு சொல்லியிருக்கு. குருமேவ அபிகச்சேத் சமித் பாணிகினா சமித்தை எடுத்துட்டு போகணுமா. அப்படின்னா என்ன? ஒரு குருவானவர் அந்த காலத்துலதான் ரிஷிகள்லாம் யாகம் எல்லாமும் பண்ணிட்டு இருந்தா, ஆத்ம ஞானியாக இருந்தாலும். அப்ப யாகத்திற்கு இந்த குச்சிகள்லாம் தேவைப்படுறது. சமித் குச்சி. சமித்ன்றது நம்ம வந்து ஆலங்குச்சி, அரசு புரசுன்னு சொல்றோம். இந்த மாதிரியான சில மரங்களுடைய குச்சிகள்லாம் தான் வந்து யாகத்திற்கு உகந்த சமித்துன்னு சொல்றோம். அதையெல்லாம் எடுத்துட்டு போய் அவருக்கு தரோமா. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எந்த விதமான சேவையாக இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். இதேதான் கீதையிலையும் பகவான் சொல்றார், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்ற. இந்த ஆத்மாவை தெரிந்து கொள். தத்வித்தி எப்படின்னா, தத்வித்தி பிரணிபாத்தேன, நான் பிரணிபாத்தனம்னா நமஸ்காரம் பண்ணி, குருவிடம் போய் நமஸ்காரம் பண்ணும். அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியும், அது எனக்கு தெரியாது, அதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு ஒரு வினயத்தோட போகணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தன் குரு கிட்ட போனா ஒன்னும் கத்துக்க முடியாது. அதனால பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன என்ன? கேள்விகள் கேட்டு. ஏன்னா குரு சொல்றார் நான் நம்புறேன்னு இருந்தாலும் அது ஞானம் இல்லை. இல்லாட்டா சந்தேகத்தோடயே இருந்தாலும் கேள்வி கேட்டுட்டு பயந்துட்டு இருக்கக்கூடாது.
எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதை கேட்டு தெளிய வேண்டும். பரிப்பிரஷ்னேன, அது மாத்திரம் இல்ல, சேவை. என்ன குரு என்ன சொன்னாலும் சொல்லாமலேயும் செய்யறதுக்கு தயாராக இருக்கும். குருவுக்கு என்ன சேவை, என்ன தேவையோ அதையெல்லாம் சேவையாக செய்வதற்கு நாம் தயாராக இருக்கணும். இப்படி இருந்தாதான் நம்ம ஒரு நல்ல சிஷ்யனாக இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிஷ்யனுக்கு தேவையான மனோநிலையோட போய் இருந்து குருவிடம் என்ன கத்துக்கணும்னா, பிரம்மைகாக்ஷரமர்த்தியதா. குருவிடம் போய் என்ன கேட்கறது? ஏன்னா வேதத்திலயும் சரி குருவிடமும் சரி பல பேர் எதுக்கு போறாங்க? என்னுடைய குடும்பத்துல இந்த பிரச்சனையே இருக்கு, இதை தீர்த்து கொடுங்க, எனக்கு தலை வலிக்கிறது, வயிற்ற வலிக்கிறது, இதை சரி பண்ணி கொடுங்கன்னு. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க வேற எங்கேயாவது போகலாம். இதெல்லாம் விவகாரத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்வு தேவைன்னா இது எதுக்காக ஒரு குரு கிட்ட போகணும்? நீங்க வயிற்ற வலிக்கிறதுனா வைத்தியன் கிட்ட போங்க. வேற ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை இருக்கா? அதை உங்க 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 குடும்பத்திலேயே பெரியவர்கள் இருக்கார்கள், வேற யாராவது இருப்பாங்க, இல்லாட்டா ராஜா இருக்கான், கோர்ட் எல்லாம் இருக்கு, நீதிபதிகள்லாம் இருக்காங்க. எங்கேயாவது போய் நீங்க உங்களுக்கு தீர்வு தேடுங்க. குருவிடம் போய் இதெல்லாம் கேட்கறது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு கடல்ல போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. அவர் குரு உங்களுக்கு கடலையே கொடுக்க தயாரா இருக்கார். இதுதான் இந்த ஆத்ம ஞானம்ன்றது. அதுதான் இந்த பிரம்மைக்கு அக்ஷரம்னா என்ன அர்த்தம்? அக்ஷரம் யயா அக்ஷரம் அதிகமியத்தேன்னு உபநிஷம் சொல்றது. அதுதான் பராவித்யான்னு சொல்றது. இந்த பராவித்யாவை தெரிந்து கொள்வதற்காக தான் நம்ம குரு கிட்ட போகணுமே தவிர, மற்றது எல்லாமே அபராவித்யான்னு சொல்லிடுது உபநிஷத்தே. அதுல பெரிய லிஸ்ட் கொடுக்கறது. ரிக்வேதம், எஜுர்வேதம், இந்த வேதங்கள்லாம் கூட கர்மாவை பண்ணணுன்றதுக்காக வேத அத்தியனம் எல்லாம் பண்றதெல்லாம் கூட அபராவித்யா தான். வேதமா இருக்கட்டும், வேத அங்கங்களா இருக்கட்டும், மத்த எந்த விதமான ஞானமாக இருக்கட்டும், இது எல்லாமே அபராவித்யா தான். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பிரம்மன் அக்ஷரமாக இருக்கிற இந்த பிரம்மனை நீ அறிஞ்சிக்கணும்னு குருவிடம் போனா அது ஒண்டிதான் பராவித்யா. அந்த பராவித்யாவுக்காக தான் மூச்சுவானவன் குருவிடம் போகணுமே தவிர வேற என்னத்தை அவர் உங்களுக்காக, அதுக்காக குருவனுடைய அருணனால பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலாம், நல்ல விஷயங்கள்லாம். ஆனா அதெல்லாம் அதனால உங்களுக்கு அடிப்படையில எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு ஏதோ நோய் இருக்கு, அதை ஒருத்தர் சரி பண்ணிட்டா கூட இருந்தாலும் இந்த உடம்பு அழியதான் போறது இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு. கரெக்டா? அதனால என்ன பெரிய வித்தியாசம் வந்தது? இன்னும் 1 வருஷத்துல சாக போறோம், 10 வருஷம் இருந்தாலும் அதே மாதிரி அல்பனாக ஜீவனாக இருந்து சாகிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒரு அர்த்தமும் இல்லையே. குருவுடைய அருணால உங்களுக்கு நிறைய செல்வம் வந்தாலும் அதனால என்ன ஆயிட போறது? அதெல்லாம் தூக்கிட்டு போறோமான்னு நம்ம போகும்போது இது எதுவுமே ஒரு சாஸ்வதமான ஒரு முக்கியமான ஒரு பலன் கிடையாது. அதனாலதான் இந்த பராவித்யா எது அனந்தமான ஆனந்தத்தை உங்களுக்கு கொடுக்குமோ, இந்த குறையே இல்லாத நிறைவை உங்களுக்கு தருமோ, பூர்ண ஆனந்தத்தை எது உங்களுக்கு தருமோ, இந்த பிறப்பு இறப்புன்ற இதிலிருந்தே ஒரு விடுதலை எது உங்களுக்கு தருமோ, அந்த ஞானத்தை அடைய வேண்டும். அதுதான் இந்த பிரம்மைக்கு அக்ஷரம். நீங்க சொல்லியிருக்கிறது என்ன? பிரம்மன், நான் பிரம்மன் அப்படின்ற அந்த அறிவு தான் நமக்கு இந்த மோட்சத்தை தர முடியும். அப்போ அந்த ஞானத்தை எப்படி அடையிறதுன்னா, ஸ்ருதி சிரோ வாக்கியம் சமாகர்ணியதாம். அந்த ஞானத்தை அடைவதற்கு ஒரே சாதனம் சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அது என்னன்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.